புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி விட்டுச் சென்ற நிதி நெருக்கடியால் தான் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் தாமதம் என முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி விட்டுச் சென்ற நிதி நெருக்கடியால் தான் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் தாமதம் என முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமையும் போது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் வாழ்வில் நிம்மதி பிறக்கும் என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் வந்துள்ளது போல் தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி நாடகமாடுவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களின் சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தாமதம்தானே தவிர அவை நிராகரிக்கப்படவில்லை என முதலமைச்சர் கூறினார். அந்த தாமதம் கூட எடப்பாடி பழனிசாமி விட்டுச் சென்ற நிதி நெருக்கடியால் ஏற்பட்டுள்ளதுதான் என்றும், கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற இயலாத நிலைமை பற்றி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் ஒளிவு மறைவின்றி விளக்கிச் சொல்லும் ஒரே அரசு திமுக அரசுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தமிழ்நாட்டில் நிதிநிலை விரைவில் சீராகும் என்றும், அப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எஞ்சியுள்ள அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும் என கூறியுள்ளார். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.